வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். ஓகே, முதலாவது கவர்மெண்ட் டிஸ்கஷன். கவர்மெண்ட் அப்படின்றது எப்படி உருவானது அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு நிலப்பரப்பை ஒரு தலைவர் நிர்வாகம் செய்வார். அதுக்கப்புறம் ராஜாங்கம் உருவானது. தமிழ் மொழியில் கூட பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்களாக நிர்வாகம் செஞ்சதாக சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ஒரு குழுவை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிலை. ஓகே, அப்படின்றப்போ அந்த குழுவை நிர்வகிக்கக்கூடிய நபர்கிட்ட நிறையா செல்வம் இருக்கும். அதை பயன்படுத்தி நாட்டு மக்களை தேவையானதை உதவியெல்லாம் ஏற்பாடு செஞ்சு ஒரு நல்ல நிர்வாகம். ஓகே, ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய போர், நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் தியரிலாம் அப்படிலாம் கிடையாது. ரொம்பவே நிர்வாகம் தேவைப்படக்கூடிய ஒரு நிலப்பரப்பு அப்படின்னா அது ஆப்பிரிக்கா நாடு தான். ஆனால் அங்கேயே ஒரு பொறுமை, சமாதானம், பண்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக இந்த குமரி கண்டத்திலேருந்து நிறையா நபர், இந்த குமரி கண்டமானது இந்த ஆப்பிரிக்கா நிலப்பரப்பு வரைக்குமே விரிவடைஞ்சிருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால் ஒரு போக்குவரத்து இருந்ததுனால ஒரு பரவலான ஒரு குழு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அந்த சேவாதார நிலையால் அந்த சப்த ரிஷிகள் 7 இடங்களுக்கு போனதாகவும் சொல்கிறாங்க. அதனால் ஆப்பிரிக்கா நாடே ஓரளவு பதமாக தான் இருக்காங்க. ஓகே, அதனால் டோன்ட் வைப்ரேஷன். ஓகே, எல்லாமே ஓரளவு எல்லாம் தோதாகிறப்போ தோதாகும். ஓகே, சரி, தற்சமயம் என்ன நிகழ்வு அப்படின்னா, நிறையா மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு கான்செப்டில் தான் நிறைய எரர் ஏற்பட்டுருது. ஓகே, மிங்கிள் ஆகக்கூடாது. அதாவது ஒரு தனித்துவமான நிலையில் தான் இருக்கணுமே தவிர, நானும் ஒரு ரோபோட்டு தாங்க, நானும் ஒரு மிரர் நியூரான்ஸுங்க, நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதன்படி நடந்துக்கோங்க, ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே விசுவாசமாக இருக்கேங்க அப்படின்றது எல்லாமே சரி கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு விதமான ஒரு வெறுப்பு அப்படின்ற ஒரு நிலையில் கூட அந்த பதம் அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி எரர் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு நிகழ்வு. ஓகே, அப்படி ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, இதில் ஒவ்வொரு நபரையும் கூப்பிட்டு நீங்கள் அப்படிங்க, இப்படிங்க, இப்படிலாம் செய்யக்கூடாதுங்க அப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதனால் டைம் தான் லாஸ் ஆகும். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு குழுவான பண பரிவர்த்தனை. ஓகே, மக்கள்கிட்டேருந்து வரி பணம் கிடைக்கிது. அந்த வரி பணத்தை வச்சு அரசாங்கம் நடத்துகிறாங்க, தேவையான வசதியெல்லாம் பூர்த்திப்படுத்திக்கிறாங்க. சரி, மக்களுக்கு எப்படி கேஷ் கிடைக்கிது? அவங்க உழைக்கிறாங்க. சரி, அவங்க எங்கே போய் உழைக்கிறாங்க? அவங்க ஒரு கம்பெனியில் உழைக்கிறாங்க. அந்த கம்பெனி எங்கே இருக்குது? அந்த கம்பெனி ஒவ்வொரு நாட்டிலையுமே இருக்குது. அந்த கம்பெனிக்கு யார் காசு கொடுக்குறா? அந்த கம்பெனி சார்ந்த ஃபவுண்டரு, மார்க்கெட் ஷேர் நபர், அவங்க தான் கேஷ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எங்கேருந்து கேஷ் கிடைக்கிது? அவங்களும் ஒரு அலுவலகம் இருக்குது, அங்கே போய் அவங்களும் ஒர்க் செய்கிறப்ப தான் அவங்களுக்கும் கேஷ் கிடைக்கிது. ஓகே, அதனால் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு நிலையில் நான் ஓரளவு கேஷ் சம்பாதிக்கிறேன். ஓரளவு நான் சம்பாதிக்கக்கூடிய தொகையை தான் நான் செலவு பண்ணுறேன். ஓகே, ஏன்னா யதார்த்தமான ஒரு விதி. ஓகே, அதனால் நான் ஒரு நாள் ஸ்டூடியோ லீவு அப்படின்னா 10 லட்சம் பேருக்கு வேலை கிடையாது, 10 லட்சம் பேருக்கு சம்பளம் கிடையாது, 10 லட்சம் பேருக்குமே காசு கிடையாது. அந்த 10 லட்சம் அப்படியே கன்வெர்ட் ஆகி 10 கோடி பேருக்கு அன்றைக்கி காசு கிடைக்காது. ஏன்னா இதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே, அதனால் நேற்று நைட்டு எல்லாம் ஒரு பதமாக அமைஞ்சதுக்கப்புறம் அந்த விவேக் காமெடி, ரம்பா விவேக் காமெடி, அதை பார்த்துட்டு என்னையும் துன்புறுத்துகிறாங்க. அப்படின்றப்போ நான் ஸ்டூடியோவுக்கு லீவு தான். அப்படின்றப்போ 10 கோடி பேருக்கு சம்பளமும் இல்லை, வேலையும் இல்லை, உங்களுக்கு எதுவுமே தோதாகாது. ஓகே,
அதனால் பதம் பக்குவம் அப்படின்றது அவசியம். ஓகே. அதனால் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தலைவருங்க அவங்களே ட்ரைனிங் எடுத்துக்கணும், நிறையா புக்ஸ் படிக்கணும், நிறையா விஷயம் தோது பார்க்கணும். என்ன பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம், போனஸு எல்லாம் கேன்சல் செய்யப்படும். ஓகே. அது இல்லாமல் ஆல்ரெடி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. திரும்ப ஓரளவு சுமூகமான சூழ்நிலை அமைகிறப்போ என்ன எதுன்னு தோது பார்த்துக்கலாம். அதனால் மோடி அவர்களே, நீங்கள் ஒரு மிரர் நியூரான்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள் வயசு, உங்களோட நிலை என்னவோ அதன்படி ஆன்மீக பாதையில் பயணிங்க. ஓகே. ஏதாவது தோதாகிறப்ப நானாக கூப்பிடுவேன். ஓகே. அடுத்து ஆல்ரெடி எல்லாமே சொன்ன தகவல் தான். ஓகே. அப்படின்னா தான் அடுத்தடுத்த படி தோதாகும். ஓகே. சரி, அடுத்து கம்பெனி டிஸ்கஷன். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, இப்போ ஒரு சில கம்பெனியே இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க ஒரு குழுவாக இருக்கிறாங்க. அவங்க ஓரளவு சம்பாரித்த காசை வச்சு தோது பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலை அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான். ஓகே. அதனால் மாங்குன்னு உழைச்சி சம்பாரித்து அப்படி இப்படிலாம் அப்படின்ற கான்செப்ட்லாம் கம்பெனிக்கு இப்போ தோதாக மாட்டேங்குது. ஓகே. போதுன்ற மாதிரி ஒரு நிலை தான். ஓகே. அதனால் சரியான நபர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்கணும். யாரோ ஒரு சில நபர்களை நீங்கள் வேலைக்கு சேர்த்துக்கிறீங்க, மாதம் சம்பளம் கொடுத்துட்றீங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேஷு ஒரு சில பெனிஃபிட்டை பயன்படுத்தி துன்புறுத்துகிறாங்க. ஓகே. அதனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பட்டர்ஃப்ளை அட்டாக்கே பயன்படுத்தக்கூடாது. ஓகே. அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா இப்போ நல்லாயிருக்கும். கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, யாரோ ஒருத்தர் சம்பாரிச்சிக்கலாம், எல்லாம் தோது பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் யதார்த்த ரீதியாக ஒரு மிகப்பெரிய லாஸ் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறையா நிறுவனமே அப்படி தான், எல்லாம் டாப் லெவலில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாமே எக்கனாமி எல்லாமே டவுன் ஆயிரும். பல பேருக்கு வேலை இருக்காது. அப்போ மறுபடியும் வேறு ஒரு கம்பெனிக்கு ரொம்ப சிரமம்தான் அந்த மாதிரி திரும்ப ஒரு நல்ல சூழ்நிலை அமையிறதுன்றது. அதனால் சரியான நபர்களை வேலைக்கு நியமிக்கணும். ஓகே. நிறையா உளவியல் ரீதியாக பக்குவப்படுத்திக்கணும். ஒவ்வொரு கஸ்டமரையுமே சரியான விதத்தில் அணுகணும். அவங்களுக்கு சரியான விஷயத்தை எல்லாமே செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் சரியான விதத்தில் சரியான ரிசல்ட் இருக்கும். ஓகே. அதனால் பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யாதீங்க. எல்லாம் தோதாகிறப்போ தோதாகும். ஓகே. அவசரத்துக்கெல்லாம் இங்கே எதுவுமே தோதாகாது. அப்படி எல்லாமே தோதாகிற மாதிரி இருந்தாலுமே அது ஏதோ ஒரு வகையில் நஷ்டமாயிடும். அதனால் பொறுமை, பதம், பக்குவம் அப்படின்றது அவசியம். ஓகே. அதனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு மனப்பக்குவ நிலை அப்படின்றது மிகவும் அவசியம். நானாக கூப்பிடுவேன், அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். ஓகே. சரியான நபர்களை வேலைக்கு தேர்ந்தெடுத்துக்குங்க. வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மா இருங்க. வர்றீங்களா, அட்டெண்டன்ஸ் போடுறீங்களா, அவ்வளோதான். ஓகே. தேவைப்படுறப்போ இந்த நிறுவனம் இவ்வளோ கேஷ் தேவைப்படுது அப்படின்றப்போ நானும் சொல்லுவேன், அப்போ ஓரளவு தோது பார்த்துக்கலாம். அதனால் எப்பயுமே மாங்குன்னு வேலை செய்யணுன்றது தோதாகாது. ஓகே. அதனால் சில நேரத்தில் ஒரு பதம் அப்படின்றது அவசியம். ஓகே. அதனால் அவசரப்படாதீங்க. ஓகே. ஒவ்வொரு விஷயமும் பொறுமையாக சரியான பத்தில் தான் தோதாகும். ஓகே. அதே சமயத்தில் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கும், ரொம்ப ஒரு சரியான பதத்தில் வந்துட்டு கௌரவமான ஒரு நிலையில் என்ன எதுன்னு தோது பார்க்கணுன்னு நினைக்கிறதுன்றது ஒரு விதமான லைக்ஸ் தான். அதனால் மற்றவங்கிட்ட லைக்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே. தன்னிலை மேம்பாடு அப்படின்றது அவசியம். தன்னோட தான் ஒப்பிடணுமே தவிர இன்னொருத்தரோட கம்பேரிஷன் பண்ணக்கூடாது, இன்னொருத்தரோட பொறாமப்படக்கூடாது, இன்னொருத்தரோட போட்டி போடக்கூடாது. ஓகே. அதனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபம் இருந்தால் பரவாயில்ல. தினந்தோறும் எனக்கு நஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்தால் எப்படி?
அதனால் ஓரளவாவது எனக்கு லாபத்தை சம்பாரித்து கொடுங்க. ஓகே, சரி, நானே ஏதாவது தூதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே.